இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 2 ஃபர்ஸ்ட் ஆஃப் விண்டோயிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபோரியர் சீரிஸ் அண்ட் விண்டோயிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபில்டரை டிசைன் பண்ண போகிறோம். அந்த ஃபில்டர் வந்து 4 ஃபில்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு. லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர் அண்ட் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர்னு கேட்கலாம், அல்லது ஸ்டாப் பாஸ் ஃபில்டர், ரெண்டுமே ஒன்று தான். பேண்ட் ஸ்டாப் அல்லது ஸ்டாப் பாஸ் ஃபில்டர், இந்த நேம் மேபி எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேவா? லோ பாஸ், ஹை பாஸ், பேண்ட் ஸ்டாப், பேண்ட் பாஸ், பேண்ட் ஸ்டாப், அவ்வளோதான். இதில் எனக்கு எப்படி இருக்குன்னா, லோ பாஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எனக்கு லோ பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் வேல்யூவோட என்னுடைய இது கட் ஆகிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் π/2னா π/2 லோ பாஸ் இந்த π/2 வரைக்கும் தான் எனக்கு இது பாஸ் பண்ணும் லோ பாஸ். இதுவே ஹை பாஸ் போகும்போது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இது கம் அன்டில் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இது ஸ்டார்ட் ஃப்ரம் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப் டு மேக்ஸிமம் எது வரைக்கும் போகும்னா பை தான் எனக்கு மேக்ஸிமம் லிமிட். ஓகேவா? ஹை பாஸ் பொறுத்த வரைக்கும். பேண்ட் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பேண்டை, ஃபார் எக்ஸாம்பிள் π/2 3π/2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோயேன், இந்த பர்டிகுலர் பேண்டை மட்டும் பாஸ் பண்ணும். ஓகேவா? பட் எனக்கு பேண்ட் ரிஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு π/2 3π/2ன்னு இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பேண்டை மட்டும் பாஸ் பண்ணாது. தர்ஃபோர் மீதி இருக்கக்கூடிய பாஸ் இதெல்லாத்தையும் பாஸ் பண்ண, அவ்வளோதான் இந்த லாஜிக்கை. இதில் எனக்கு விண்டோவில் வந்து 4 விண்டோ இருக்குது. 4 விண்டோட ஈக்குவேஷன் கண்டிப்பாக தெரியணும். விண்டோயிங் மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி 4 விண்டோட ஈக்குவேஷன் தெரியணும். அந்த 4 விண்டோட ஈக்குவேஷன் எடுத்து காமிக்கிறேன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், விண்டோ மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போது என்னுடைய 4 விண்டோ இருக்குது. என்ன விண்டோனா, ரெக்டாங்குலர் விண்டோ, ஹேனிங் விண்டோ, ஹேமிங் விண்டோ அண்ட் பிளாக்மேன் விண்டோ. ஸோ இந்த 4 விண்டோலையும் இங்கே இருக்கக்கூடிய விண்டோடைய வேல்யூஸ் ஆட் பண்ணினா உனக்கு 1 தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0.5 0.5 ஆட் பண்ணினா 1, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0.54 0.46 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா உனக்கு 1 வரும். இங்கேயும் எனக்கு பார்த்தீங்கன்னா 0.542 0.5 ஆட் பண்ணினா 0.92 ப்ளஸ் 0.008 பண்ணினா வேல்யூ வந்து உனக்கு 1 வந்துருச்சு. என்ன லாஜிக்னு மட்டும் ஃபார்முலாவில் பார்த்துக்கோ. ரெக்டாங்குலர் விண்டோவில் ஒரு செகண்ட் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் நல்லா. ரெக்டாங்குலர் விண்டோ, இப்போ நான் ரெக்டாங்குலர் விண்டோ மட்டும் கான்செப்ட் நல்லா போகிறேன். இப்போ எனக்கு ரெக்டாங்குலர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்டாங்குலர் விண்டோவோட வேல்யூ 1 ஃபார் எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மில் எனக்கு என்னோட வேல்யூ 7 கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேபிட்டல் என்னோட வேல்யூ 7. அப்போ 7 - 1/2னா ஏன்னா 7 - 1 6, 6/2 3. அப்போ மாடுலஸ் ஆஃப் என்னோட வேல்யூ 3 வரைக்கும் ஃபைன் பண்ணால் போதும். அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு மாடுலஸ் ஆஃப் என்னோட வேல்யூ 3 வரைக்கும், அதாவது விச் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் என்னோட வேல்யூனா -3லேருந்து +3 வரைக்கும் எனக்கு இது வேல்யூ கண்டுபிடிப்பா. அது எனக்கு ரெக்டாங்கிளோடைய வேல்யூ எனக்கு 1. இதுவே எனக்கு ஹேனிங் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஹேனிங் ஹேனிங்கில் பார்த்தீங்கன்னா 0.5 + 0.5 cos 2πn/n-1 அப்படின்ற ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஃபார் எல்லாத்துலேயுமே ஒன்று தான், 0 அதர்வைஸ். ஃபார் எல்லாத்துலேயுமே ஒன்று தான், ஃபார்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ. பட் இதில் பாரு 0.5 + 0.5 cos 2πn/n-1. இங்கே இருக்கிற வேல்யூவே தான் அங்கே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். 0.5 அடுத்தது 0.54 + 0.46 நீங்கள் வரும். ஓகேவா? இங்கே 0.5 0.5 வரும். மற்ற ஃபார்முலா எந்த சேஞ்சும் கிடையாது. இதுவே எனக்கு பிளாக்மேன் விண்டோவை பொறுத்த வரைக்கும் 0.42 ஃபஸ்ட்டு வரும், 0.5 வரும், அதுக்கப்புறம் இந்த cos 2πn அப்படியே அந்த டைம் வரும். அடுத்தது 0.08ன்னு வந்துட்டதுக்கப்புறம் இங்கே 2πnக்கு பதிலாக இந்த 2க்கு பதிலாக 4 வரும். ஸோ இந்த 4 ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. விண்டோ போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. 4த்துலேருந்து கண்டிப்பாக ஒரு ஈக்குவேஷன் 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் த பிளாக்மேன் விண்டோ அல்லது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார் த பிளாக்மேன் விண்டோன்னு கேட்பாங்க. இதை எழுதிட்டு ஃபார் திஸ் வேல்யூ அல்லது 0 அதர்வைஸ் அப்படின்ற வேல்யூவை எழுதிடணும். கண்டிப்பாக 4த்துலேருந்து ஒரு 2 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. பிளாக்மேன் எனக்கு 16 மார்க்கில் கேட்டானா ஹேனிங் எனக்கு 2 மார்க்கில் கேட்கலாம், ஹேமிங் 2 மார்க் கேட்கலாம், ரெக்டாங்குலர் 2 மார்க் கேட்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சுட்டா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ஃபில்டருடைய இப்போ 4 ஃபில்டர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போது 4 ஃபில்டர் இருக்குது. ஸோ லோ பாஸ் ஃபில்டர் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கொஷின் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொஷினில் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா 0லேருந்து அந்த வேல்யூ வரைக்கும் அப்படின்றது எனக்கு இது லோ பாஸ் ஃபில்டர். ஓகேவா? அப்போ 0லேருந்து ωc வரைக்கும் எனக்கு வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்ஃபோர் 0லேருந்து ωc வரைக்கும் எனக்கு பாஸ் ஆகுது நான் போட்டுப்பேன். இப்போ எனக்கு எப்பயுமே இந்த ஃபில்டரிங் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயும் அப்படியே ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணினா உனக்கு ஒரே மாதிரி இருக்கும். இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் 0 தான் சென்டர். அப்போ இதில் இந்த வேல்யூ பாஸ் ஆகுதுன்னா இந்த வேல்யூ பாஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கணும். இதில் எனக்கு எப்பயுமே இந்த விண்டோயிங் மெத்தட் பொறுத்த வரைக்கும் எனக்கு மேக்ஸிமம் லிமிட் என்னன்னா +πலேருந்து -π வரைக்கும் தான். ஸோ இது எனக்கு ஞாபகம் இருந்தால் போதும். அப்போ எனக்கு இன்டகிரேஷன் நான் பண்ணணும். இன்டகிரேஷன் பண்ணும்போது எனக்கு லிமிட் பாரு -c1ல ωc1லேருந்து +ωc1 வரைக்கும் இது லிமிட். அவ்வளோதான். இதில் ஒரே ஒரு இன்டகிரேஷன். ஹை பாஸில் பார்க்கலாமா? ஹை பாஸில் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இது ஒமேகா, இது எனக்கு கொஷினில் இருக்கிற hd of e⁻j ஒமேகா.
இது எனக்கு ஒமேகா, இது ஹெச்டி ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா. ஓகேவா? இப்போ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் என்ன ப்ளஸ் பை, நெகட்டிவ் மேக்ஸிமம் லோயர் லிமிட் வந்து மைனஸ் பை. ஓகேவா? தர்ஃபோர் இதில் எனக்கு என்ன இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஒமேகா சியிலேருந்து பை வரைக்கும் கண்டக்ட் ஆகுது. தர்ஃபோர் ஒமேகா சியிலேருந்து பை வரைக்கும் கண்டக்ட் ஆகுது அப்படின்னா இது இந்த சைடு ரொட்டேட் பண்ணினா மைனஸ் ஒமேகா சியிலேருந்து மைனஸ் பை வரைக்கும் எனக்கு இதில் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதில் எத்தனை லிமிட் இருக்குன்னு பாரு. இங்கே ஒரு லிமிட், இங்கே ஒரு லிமிட். தர்ஃபோர் 2 லிமிட்ஸ் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா பேண்ட் பாஸ் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பயும் போல் ஒமேகா ஹெச்டி ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு பாரு மேக்ஸிமம் லிமிட் பை, இங்கே எனக்கு மைனஸ் லோயரில் மேக்ஸிமம் லிமிட் மைனஸ் பை. ஓகேவா? இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கொடுத்துருவாங்க, எப்படி நான் சொன்னால் 2 பேண்ட் பாஸ் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் 2 வேல்யூஸ் இருக்கும். 2 இதில் பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ, இன்னொரு வேல்யூ கண்டிப்பாக பையாக தான் இருக்கும். ஹை பாஸில் இன்னொரு வேல்யூ பையாக தான் இருக்கும். ஓகேவா? அப்படி கொடுத்தா எனக்கு ஹை பாஸ்ன்னு கண்டுபிடிச்சிடுவேன். பட் இதில் எனக்கு 2, அதே மாதிரி இங்கே எனக்கு 2 இருக்கும். இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தர்ஃபோர் 2 வேல்யூஸ் இருக்கும். இந்த 2 வேல்யூஸ்க்கு இருக்கிற இடத்துல தான் பாஸ் ஆகும். தர்ஃபோர் ஒமேகா C1 ஒமேகா C2 இந்த இடத்துல பாஸ் ஆகுது. இது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணா இந்த இடத்துல எனக்கு பாஸ் ஆகும். ஓகேவா? ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அப்படியே ஃபோல்டு பண்ணுறதா அர்த்தம். ஃபோல்ட் பண்ணன்னு வச்சுக்கோ, இந்த இருக்குன்னா இந்த வேல்யூ இங்கே இருக்கும். நீ என்ன பண்ணுவேன், இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே தூக்கி இங்கே போட்டு வச்சு தர்ஃபோர் தப்பாயிடும். பேண்ட் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 இன்டகிரேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் சொல்கிறேன், இப்போது எனக்கு ஒமேகா சி 0லேருந்து ஒமேகா C1 வரைக்கும் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டான். அப்போ 0லேருந்து ஒமேகா C1 நான் வரைஞ்சிடுவேன். அடுத்தது ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு லெஸராக இருக்கும்போது பாஸ் ஆகுது, ஒமேகா C2 விட அதிகமாக இருக்கும்போது பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டான். அப்போ ஒமேகா C2லேருந்து பை வரைக்கும் பாஸ் ஆகுதுன்ட்டான். அப்போ ஒமேகா C2லேருந்து பை வரைக்கும் பாஸ் ஆகுது. ஃபோல்டு பண்ணு, இந்த சைடு ஓகே, அப்போ இந்த சைடு ஓகே. இது எந்த காம்பினேஷன் பாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர் மாதிரி இருக்கா. இது லோ பாஸ் ஃபில்டரோட காம்பினேஷன். இது லோ பாஸ் ஃபில்டரும் ப்ளஸ் இங்கே ஒரு 2 ஃபில்டர்ஸ், எனக்கு 2 ஹை பாஸ் ஃபில்டரும் இருக்கிற மாதிரி இருக்கா. இது ஒரு லோ பாஸ் ஃபில்டர். ஹை பாஸ் ஃபில்டர் என்னவா இருக்கும், பை இருக்குமா. அப்போ ஒரு லோ பாஸ் ஃபில்டர் அண்ட் ஹை பாஸ் ஃபில்டர் சேர்ந்தது ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர். ஓகேவா? அவ்வளோதான். இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் இன்டகிரேஷன் லிமிட் எனக்கு 1 தான். இதில் எனக்கு 2 இன்டகிரேஷன் லிமிட். 2 இன்டகிரேஷன் லிமிட்டில் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் லிமிட் பையாக இருக்கும், இதே மாதிரி இங்கே எனக்கு மைனஸ் பை இருக்கும். பட் இங்கே வந்து 2 வேல்யூவே இருக்கும். ஓகேவா? இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஓகேவா, இந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டேரெக்டாக நான் சம்க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸ்டெப்ஸில் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனுக்கு டயக்ராம் வரையணும். நான் இங்கே கொஞ்சம் கிளியராக எழுதலை, பட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எனக்கு டயக்ராம் வரையணும். ஓகேவா? அண்ட் இன்டகிரேஷனில் எத்தனை இன்டகிரேஷன் எழுத போகிறேன்னு தெரியணும். செகண்ட் ஸ்டெப்பில் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் ஹெச்டி ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா வேல்யூ என்னோட வேல்யூவும் கொடுத்துருவாங்க. இப்போ இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்டி ஆஃப் என் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் இதுதான். இப்போ எனக்கு ஹெச்டி ஆஃப் என் வேணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஃபார்முலா இங்கே பாரு, இதுக்கும் என்னென்னா இன்வர்ஸ் தான் ரிலேஷன்ஷிப். என்னென்னா இன்வர்ஸாக இருந்தால் என்ன வரும், எப்பயுமே முன்னாடி 1/2π வரும். அப்புறம் இ பவரில் பாசிட்டிவ் இருக்கும். இ பவரில் பாசிட்டிவ் போட்டிருக்கோமா, இன்டகிரேஷன் இ பவர் பாசிட்டிவில் இருந்துச்சுனாலே என்ன பண்ணும், அது லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்க டைமை எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரி, இன்டகிரேட் பண்ணணும். அப்போ டி ஒமேகாவால் இன்டகிரேட் பண்ணிட்டு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின், அப்போது கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை எழுது, இ பவரில் பாசிட்டிவாக போடு, லாஸ்ட்டில் இருக்க முன்னாடி டேமை வந்து இன்டகிரேஷனுடைய ஃபேக்டராக வச்சுக்கோ, முன்னாடி 1/2π எழுது. மேக்ஸிமம் லிமிட் எப்பயுமே என்ன சொன்னேன், -πலேருந்து +π வரைக்கும் தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஓகேவா? அதனால் இங்கே -πலேருந்து +π. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்புக்கு என்ன ரிலேஷன், அடுத்த ஸ்டெப்பில் என்ன பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூவை என்னோட வேல்யூ 0லேருந்து நீ சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போகணும். எது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும், n-1/2. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 7 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து 7 - 1/2 போடு, அப்போ 3. அப்போது 0லேருந்து 3 வரைக்கும் நீ ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? 0லேருந்து 7 வரைக்குமே நீ 0லேருந்து 6 வரைக்கும் ஃபைண்ட் பண்ணுறதா தான் அர்த்தம். 0லேருந்து 3 வரைக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூவே தான் அப்படியே ரிப்பீட் ஆகும். அதாவது 0, 1, 2, 3ன்னு இருக்கும். ஓகேவா? 2ஓட வேல்யூ 4க்கும் 1ஓட வேல்யூ 5க்கும் 6ஓட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். நீ சம் பார்க்கும்போது புரியும். அடுத்தது இது வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி என்ன விண்டோவோ அந்த விண்டோவை எழுதி விண்டோவிலையும் நீ என்னோட வேல்யூ இதே ரேஞ்சில் என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் உனக்கு இப்போ புரியாத மாதிரி இருக்கும், வீடியோவில் நோட் சம் போகும்போது புரியும். அடுத்த ஸ்டெப்பில் நீ கண்டுபிடிச்ச இந்த வேல்யூக்கும் விண்டோவில் கண்டுபிடிச்ச கரஸ்பாண்டிங் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி எழுதுனா h ஆஃப் n. ஓகேவா? இது வரைக்கும் ஃபைண்ட் பண்ணது h ஆஃப் n. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை h ஆஃப் z. அப்போ இந்த ஸ்டெப்பில் இருந்தால் எடுக்கணும். நான் இந்த ஸ்டெப்பில் h ஆஃப் 0 மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு எழுதிட்டு மீதி இருக்க டைம் பாரு, 1ல் இருந்து n-1/2 வரைக்கும். அப்போ 1லேருந்து n-1/2னா பாதி வேல்யூ லிட்ரலி. அப்போ 1லேருந்து n-1/2 வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் கூட h ஆஃப் zன்னு இருக்கா. அதனால் என்ன பண்ணுவேன், z பவர் n-ஐயும் ப்ளஸ் z பவர் -n-ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் எனக்கு அடுத்த ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணேன், h' ஆஃப் z ஃபைண்ட் பண்ணுவேன். அப்போ இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஞாபகம் இருக்கும். அப்போ இந்த டேம் கூட z பவர் -of
n-1/2 n-1/2னா லிட்டரலி பாதி வேல்யூ நான் சொன்னேனா இல்லையா? அப்போ z-1/2 அப்படின்ற வேல்யூவை மைனஸ் பண்ணுவேன். சரி எழுதுவேன். அடுத்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேட்டாங்க அப்படின்னா h bar of e power j omega. இதுக்கும் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா, இதுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ 7ன்னு சொல்லிட்டேன். அப்போ இதில் என்ன h of 7 - 1/2 அதான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும். h of 7 - 1/2னா h of 3. அப்போ இதிலிருந்து h of 3 கண்டுபிடிச்சிருப்பேன். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுனா af0 வேல்யூ. அதே மாதிரி இந்த ஃபார்முலாவில் 2h of இதில் 7 - 1/2னா என்ன? 7 - 1 6/2 3 - n. அப்போ 0லேருந்து 0 1 2 3 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் எனக்கு கான்செப்ட். இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கொஷினில் வரதை வச்சு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டயக்ராம் பிளாட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே சம்முக்கு போகும்போது புரியும். ஸோ இந்த கான்செப்ட் பேசிக் கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன ஸ்டெப்பு? ஃபஸ்ட்டு எனக்கு hd of e power j omega கொஷினில் கொடுத்துருவான். இது நல்லா பாரு, இது வரைக்கும் பார்க்கல. அதுலேருந்து என்ன பண்ணுவேன்? hd of n ஃபைன் பண்ணுவேன். ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னன்னா ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்னன்னா 1/2π வரும். அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் வரும். அப்புறம் இந்த டைம் அப்படியே எனக்கு இங்கே வந்துடும். அது கூட e power j omega n இன்ட்டு d ஒமேகாவில் மல்டிப்ளை பண்ணிப்பேன். இது மேக்ஸிமம் லிமிட் -π to +π. ஓகேவா? இதுலேருந்து நான் என்ன ஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா h of n ஃபைன் பண்ணுவேன். இதை யூஸ் பண்ணி இதையும் நான் அதுக்கப்புறம் விண்டோ என்னன்னு எழுதணும். இதுக்கு நான் விண்டோவோட வேல்யூஸையும் நான் ஃபைன் பண்ணிட்டு விண்டோவோட வேல்யூவையும் நான் ஃபைன் பண்ணி ரெண்டுத்தையும் கரஸ்பாண்டிங் பண்ணி h of n எழுதுவேன். h of nலேருந்து நான் என்ன பண்ணுவேன்? h of z எழுதுவேன். h of zலேருந்து நான் என்ன பண்ணுவேன்? h bar of z எழுதுவேன். இந்த h bar of zலேருந்து நான் என்ன பண்ணுவேன்? h of n ஓட வேல்யூ கண்டுபிடிப்பேன். இந்த h of n வேற, இந்த h of n வேற. இது நான் காசல், இது காசல். ஓகேவா? இந்த h of n ஃபைன் பண்ணுவேன். இதுலேருந்து எனக்கு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேட்டால் எனக்கு என்ன பண்ணுவேன்னா a of 0லேருந்து a of 0 அப்புறம் a of n வேல்யூ ஃபைன் பண்ணுவேன். a of n ஓட வேல்யூ மேக்ஸிமம் லிமிட் என்ன இருக்குன்னா a of n - 1/2ன்னு இருக்கும். ஓகேவா? லிட்டரலி பாதி வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டு ஒரு பிளாட் பண்ண போகிறேன். இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகாக்கும் 20 log ஆஃப் நீ ஃபைனலாக கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன். அதை நான் சம்மில் சொல்கிறேன், புரியும்.